அந்த காரைக்குடியிலே வந்து எங்கள் ஃபேமிலி தான் பெரிய தலைக்கட்டு. சூப்பர். வள்ளியம்மை தெய்வநாயகம்னா தெரியாத ஆளுங்களே இல்லை. ஓகே, சூப்பர். போலாமா? போய் பார்ப்போம். எஸ். அரண்மனைங்க இது. வீடுன்றதை விட ஆக்சுவலாக காரைக்குடி, நான் என்னோட நேட்டிவ், நான் பிறந்ததே காரைக்குடியில் தான். எங்கள் ஊரில் இருக்கிற பெரும்பாலான வீடுகள் இந்த தெருவில் ஆரம்பித்தா அடுத்த தெருவில் தான் முடியும். திருடங்கள்லாம் வந்தாங்கன்னா கூட ஒரு மாதம் தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தான் திருடிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வீடுகள், அவ்வளோ அறைகள், அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். என்னடா இது உண்மையிலே சர்ப்ரைஸ்ங்க. சிதம்பரம் தான் இப்படி இருக்காரு கெட்டப்லன்னு பார்த்தா மீனாட்சி அவர்களும் என்ன அதப்படியே சிதம்பரம் ரூம். பட் யாராவது கெஸ்ட் வந்தா என்ன தூக்கி மொட்டை மாடல படி வச்சு தங்க வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு செட்டுன்னு எனக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இது செட்டுன்னு. ஐ தாட் இட் இஸ் அ ரியல் ஹவுஸ். காரைக்குடி ஸ்டைல்ல அப்படிதான். ஏங்க அந்த பொண்ணை விடவே விடாதீங்க. கஸ்தூரியை விடாதீங்க. கஸ்தூரி மேல பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. 3-4 டேஸ் முன்னாடி டப்பிங் போயிருக்காங்க. டப்பிங் போனப்ப அங்க வந்து ஒரு பையன் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு டீ வேணும்ப்பான்னு கேட்டிருக்காங்க. அவன் ரொம்ப நேரம் ஆகி டீ கொண்டு வரல. என்னடா நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டீ கொடுக்காம இருக்கேன். இல்ல நீங்க சிதம்பரத்தை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கீங்க, ஒரு டீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானு. அவன் வந்து இங்க புலம்புன்னு புலம்பிச்சு. இது ரொம்ப ஓவரா இல்லையா? நான் ஒரு 15 நாள் குஜராத் போயிட்டேன் ஷூட்டிங்காக. குஜராத் போனதுக்கு அப்புறம் மீனாட்சி, நலபாகம், எங்க கம்பெனி எல்லாம் வந்து என்னை தேடுறது தான் சீக்வன்ஸ். ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங்னோட அவனை தேடுறதுக்காக இவங்க கிணத்தடி, குளத்தங்கரை, ஆத்தங்கரை, உள்ளுக்குள்ள மைண்ட்ல திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்டா டேய் நீ ஒருத்தன் குஜராத் போறதுக்காக எங்களை தெரு வாசுத்த விடுறாங்களேன்னு. வள்ளியம்மா வந்து உட்காந்து எங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு பொருட்கள்னால எங்களுக்கு இங்கே தான் கொடுப்பாங்க. நீதிமன்றம் மாதிரி எங்க குடும்பத்துக்கு. நானும் ஆக்சுவலா சொல்லலான்னு ஒரு அந்த மாதிரி தான் இருக்கு கெட்டப் பிளேஸ் எல்லாம். இது என்ன கவுத்து போட்டு வச்சிருக்காங்க? இது கவுத்து போட்ட கட்லு. இது வந்து தெய்வநாயகம், மிஸ்டர் தெய்வநாயகம். உங்களுக்கு தெரியும், நரேன் சார் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அந்த ஃபோட்டோ கிட்ட தான் எல்லா சீன்ஸுமே நடக்கும். ஒரு ரொம்ப எமோஷனல்ஸான சீன்ஸ் எனக்கும் மீனாட்சிக்கும், எனக்கும் அம்மாவுக்கும். இந்த சீன் இந்த ஏரியாவுக்கு வந்தாலே அந்த தெய்வநாயகத்தோட ஃபீல் வந்து ரியலாக கொடுத்துட்டே இருக்கும். ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல்ஸு அங்கே ஃபேமஸே அதான். காரைக்குடியில் வந்து உங்களுக்கு அங்கே ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ கதவு, ஜன்னல் எல்லாமே ஒரிஜினலாகவே அந்த அங்கேருந்து பிரிக்கிற வீடுகளோட இதுலேருந்து கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. படியிலலாம் நாங்கள் எவ்வளோ கிரேனு, வெயிட் எல்லாமே ஏற்றிருக்கிறோம். இந்த படி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு சந்திரமுகி படத்துல அந்த ஒரு போட்டோஸும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த படியில தான் ஒவ்வொரு வாட்டி சிதம்பரம் என்ட்ரி ஆகுது. கேமரா கீழே இருக்கும். அவனா ஒரு ஃபங்க்ஷனா அது வந்து டப்பட படிக்கட்டில் வருது, ஹை ஸ்பீடில் ஓடி வருது, இதெல்லாம் நடக்கும். எல்லா ரூம்லேயுமே படங்கள் இருக்கும். நீங்கள் படங்கள் இல்லாத ரூமே இருக்காது. அந்த முன்னோர்களுடைய நினைவாக பெரிய பெரிய படங்கள் இருக்கும். நேஷ்னல் லீடர்ஸோடைய படங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்தே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பூஜை ரூம்ன்றது இப்படி தான் இருக்கும். அண்டு மெயின் வந்து கற்பக விநாயகர் தான், ஏன்னா பிள்ளையார்பட்டி அங்கே இருக்கிறதுனால. அண்டு இந்த வீட்டில் தான் நாங்கள் பொங்கல், தீபாவளி எதுனால எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் விபூதி வச்சு கொடுத்து. அம்மாவோட ஒரு முக்கியமான ஒரு இந்த கதையோடைய ஒரு திருப்புமுனை காட்சி. வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து ஒரு கொலகாரன் உள்ள வந்து அம்மாவை வந்து கொல்றதுக்காக முயற்சி பண்ணி இந்த ரூம் பின்னாடி தான் ஒரு குரல் கேட்கும், சிதம்பரம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ நான் வந்து அம்மாவை ஓடி வந்து அவங்ககிட்ட காப்பாற்றி இந்த இடத்துல அவங்கள ஃபஸ்ட்டு அந்த தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு சீனு. அந்த மதர் சென்டிமெண்ட், ஃபாதர் சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், இது வந்து எப்பயுமே நீங்கள் எப்போ படம் எடுங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக அண்ணாத்தை கூட பாருங்கள், ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் அது இன்னும் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு எல்லா ஆடியன்ஸுக்கும் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு அம்மான்றவங்க தான் பையன்கிட்ட பேசணும். அம்மா பேசாத ஒரு அம்மா தன் மகன்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் நடந்த ஒரு ரூம் இது. ஸோ அவங்க எப்படி பூஜை ரூம்க்கெல்லாம் இப்போ தான் நேற்று தான் சமையல் கட்டுக்கு வந்திருக்காங்க. சமையல் வேற நீங்கள் சமைச்சு வச்சதெல்லாம் என்ன வந்து கழுவ சொன்னார் அவரு. அப்படி ஆமாம், அதை நீங்கள் கவனிக்கல. அப்புறம் அது நீங்கள் உடனே உங்களையா அப்படி சொன்னாருன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் வேற ஓகே. என்னன்னா பூஜை ரூம் வந்தாச்சு. இப்போ போல எப்பவும் மீனாட்சியும் சிதம்பரமும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய அந்த மாதிரி சொன்ன நீங்களும் ஏதாவது வாழ்த்து எனக்கு சொல்லணும். நான் வந்து நீடூடி பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு செல்வ செழிப்போட பேரம்பேத்திகளோட தங்க தட்டில் சாப்பிட்ற மாதிரி வாழுங்க.